ஜாவா ஸ்கிரிப்டில் ஷாலோ காப்பிக்கும் டீப் காப்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது ஒரு கீ வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்க ரெண்டு டேட்டாவும் நம்ம இப்போது இன்னொரு காப்பி எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் டேட்டா சி அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் இப்போ என்னோட ஒரிஜினல் ஆப்ஜெக்டில் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட காப்பீடு ஆப்ஜெக்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா ஷாலோ காப்பி ஒன்லி ஃபார் ஒன் லெவல் ஆஃப் டேட்டா. அதாவது என்னோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கீ அண்ட் வேல்யூவாக இருக்குது. சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்டாவோ ஒரு அரேவாவோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாலோ காப்பி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. இப்போது அது மாதிரி ஒரு 2 லெவல் ஆஃப் டேட்டா இருக்கிறத பார்க்கலாம். ஸோ 2 லெவல் டேட்டா இங்கே வந்து நம்மளோட ஆப்ஜெக்டில் வந்துட்டு ஒரு அரேவாக இருக்குது. ஸோ பியோட வேல்யூ வந்து ஒரு அரேவாக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம ஒரு ஷாலோ காப்பியை எடுத்துகிட்டு அந்த பியில் இன்னொரு வேல்யூ நம்ம புஷ் பண்ண போகிறோம். நம்மளோட ரிசல்டண்ட்டில் அது அஃபெக்ட் ஆகுதா பார்க்கலாம். கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஷாலோ காப்பியில் நம்ம மெயின் ஆப்ஜெக்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரிசல்டண்ட்டில் அது சேஞ்ச் ஆகும். ஓகே, டீப் காப்பியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர்டு க்ளோனாக எடுக்கிறோம். அதாவது நம்மளோட ஆக்சுவல் டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர்டு க்ளோனாக எடுத்துகிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் க்ளோனில் நம்ம அந்த டேட்டாவை எக்ஸாக்டாக பாஸ் பண்ணிட்டு பியில் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா நம்ம புஷ் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலி அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம டீப் காப்பி எடுத்துருக்கிறோம். ஸ்ட்ரக்சர்டு க்ளோன் அப்படின்றது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்டை டீப் காப்பி தான் எடுக்கும்.